பருத்தித்துறை நகரசபை தவிசாளருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்க அனுமதி. மக்கள் பிரதிநிதிகளை என்றாலும் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என சட்டத்தரணி மன்றில் வாதம். இலங்கையில் சின் எண் பெறுவோருக்கு அவசர எச்சரிக்கை. அனுர அரசில் தலைகீழாக மாறும் இலங்கை. வறுமைக்கு எதிராக போராடும் நிலையில் மக்கள். தமிழக அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை நேரில் சந்தித்து பேசிய அர்ஜுனா எம்பி. கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான சீனி வரி மோசடி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல். இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அருட்தந்தை சரஞ்சீவனின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு. 31ஆம் திகதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வரும் தடை. இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம். வவுனியா ஆசிக்குளத்தில் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஆலங்குளம். கிராம மக்கள் கவலை. நான் பெருமை மிக்க சிங்கள பௌத்தன், ஆனால் இனவாதி அல்ல. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினருக்கு எதிராக வடமாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு விசாரணைகளை முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதேவேளை தவிசாளர் மற்றும் உறுப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மன்றை தவறாக வழிநடத்தியுள்ளார் எனவும் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் வரி செலுத்துவோர் அடையாள எண் பெறுவோருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி தவறான தகவல்களை சமர்ப்பித்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று வரை வரி செலுத்துவோர் அடையாள எண்ணுக்காக பதிவு செய்த நபர்களின் எண்ணிக்கை 13 மில்லியனை தாண்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. வரி செலுத்துவோர் அடையாள எண் என்பது இலங்கையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழங்கும் தனித்துவமான அடையாள எண்ணாகும். வரி தொடர்பான செயல்பாடுகள், வருமான வரி தாக்கல், வேலைவாய்ப்பு, வங்கி பரிவர்த்தனைகள், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி போன்றவற்றுக்கு இது கட்டாயமாக தேவைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமகால அனுர அரசாங்கம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்தி வருவதாக பகிரங்கமாக தெரிவித்து வந்தாலும் கூட நாடு அதில் பாதாளத்தை நோக்கி நகர்வதாகவே அண்மைக்கால செயல்பாடுகள் அமைந்துள்ளன.
அதுக்கமைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மீதான மாற்று விகித அழுத்தம் மேலும் தீவிரமடைந்து வருவதனால் அதன் மதிப்பு நாளுக்கு நாள் அதிவேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதன் காரணமாக எரிபொருள் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வரும் காலத்தில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் விலைவாசி அழுத்தம் மேலும் மோசமடைந்து நாட்டின் வறுமை நிலை அதிகரிக்கும் என பொருளாதார மற்றும் நிதி வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை 331.15 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நேற்றைய தினம் திங்கட்கிழமை 334.26 ரூபாய். தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர நல்லுறவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக கீழ்வரும் விடயங்கள் தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழர் நலன், தாயகம் மற்றும் தமிழகத்தில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு, அடுத்து கடற்தொழில் பாதுகாப்பு, இருநாட்டு கடற்தொழிலாளர்களுக்கு இடையான புரிந்துணர்வு மற்றும் அவர்களது பாதுகாப்பு குறித்த விவகாரங்கள், மூன்று ஒன்றுபட்ட வளர்ச்சி, இரு பிராந்தியங்களுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சமூக ரீதியான கூட்டு வளர்ச்சி. இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ் மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளமான வருங்காலம் என்ற புள்ளியில் ஆரோக்கியமான உறவில் பயணி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு 1590 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான 50 ரூபாய் வரியை 25% குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நஷ்டத்தை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த மனு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அமைச்சர் சுனில் ஹந்துனத்தினால் கடந்த காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர், இலங்கை தரக்கட்டளைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமிட் பில்வா, தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் அரசாங்கத்தின் புதிய வரிக் கொள்கை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார்.
அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் இலக்குகளுக்கு அப்பால் சென்று செயல்படும் முனைப்பினை வெளிப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த இலக்கானது வரி நிர்வாகம் மற்றும் குற்ற செயல்கள் என்பனவற்றுக்கு இடையிலான தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வரி செலுத்தாத நபர்களை சிறையில் அடைக்கப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்து வரி திரட்டும் அளவுக்கு சென்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரசாங்கம் வரி கொள்கைகளை அமல்படுத்துவது ஜனநாயக விரோத செயல்பாடும் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் இது மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என்றும் கூறினார். குறிப்பாக வர்த்தக சமூகத்தினரை அச்சுறுத்தி வரி வசூலிக்க அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. புதிய வர்த்தக முயற்சிகள் உருவாதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் உருவாதல் என்பனவற்றுக்கு இது பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும். இந்த அரசாங்கத்தை புதிய முயற்சி நீதிமன்றத்தின் அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. நீதிமன்றத்தின் அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்துவது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு அருட்தந்தை சரஜீவனின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உருத்திரபுரம் புனித பட்டிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. உருத்திரபுரம் பங்குத்தந்தை அருட்தந்தை யோன் கனீஷியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்ரீபன் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து அகவணக்கம், அஞ்சலியுரை, ஈகைச்சுடரேற்றல் என்பவற்றுடன் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், இறைமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நாளில் கொல்லப்பட்டு அங்கவீனர்களாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஆயிரக்கணக்கானவர்கள் பலிது காணாமலாக்கப்பட்டிருந்தனர். பலிது காணாமலாக்கப்பட்டவர்களில் அருட்தந்தை பிரான்சிஸ் யோசப் அவர்களும் ஒருவராவார். ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் போராளிகளின் சரணடைதலுக்கு உதவியாக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் யோசப் போராளிகளுடன் இணைந்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதான செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றறிக்கையின்படி எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிக்கப்படுவது வவுனியா ஆசிக்குளம் கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சுமார் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலங்குளம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அண்மை காலமாக ஆலங்குளம் பகுதியின் வரலாற்றினை முற்றிலும் அழித்து அக்குளத்தினை ஆக்கிரமிக்கும் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஆலங்குளத்தினை புனரமைப்பதற்காக கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் குறித்த அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இவ்விடயத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சட்ட நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இக்குளங்களை நம்பி விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளும் கிராம மக்களும் எதிர்காலத்தில் மிக மோசமான வாழ்வாதார பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக தமக்கு கிராம மக்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வாகரை இந்த திருத்தலத்துக்கு சென்று வழிபட சென்ற வேளையில் அந்த கோயிலின் குருக்கள் எனக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். அதிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் அந்த குருக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்தது. பயங்கரவாதத்தின் முன்னால் மதமும் இனமும் கூட தோற்று போயின. நான் வேதனை அடைந்தேன். பயங்கரவாதத்துக்கு எல்லைகள் இல்லை என்று நான் கூறியது இதனாலேயே ஆகும்.
அத்தகைய கொடூர பயங்கரவாதத்திற்கு கூட நாங்கள் மனிதாபிமான நடவடிக்கையின் மூலமே பதிலளித்தோம். நான் ஒரு பெருமை மிக்க சிங்கள பௌத்தன். அப்படி கூறுவதற்கு நான் எவ்வகையிலும் தயங்க மாட்டேன். ஆனால் நான் ஒருபோதும் ஒரு இனவாதி அல்ல. ஒரு தரப்பினர் அவ்வாறு சித்தரித்து அரசியல் லாபம் பெற முயல்வது வருத்தற்குரியது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்னும் எவ்வளவு காலம் கடந்தாலும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்த குழுக்கள் பல்வேறு வடிவங்களில் நமது தாய்நாட்டின் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நமது தாய்நாட்டின் ஒற்றையாட்சிக்காகவும் ராணுவத்தினரின் பிள்ளைகளுக்காகவும் முன்னிற்பதற்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் கிடைக்கும் என்று தெரியாது. எதிர்காலத்தில் ஒரு நாள் என்னை மறந்து விடலாம். ஆனால் அனைவரும் அந்த வீரமிக்க ராணுவ பிள்ளைகளை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நான் ஜனாதிபதியாக பதவியேற்று 8 நாட்களுக்கு பின்னர் நடைபெற்ற விடுதலை புலிகள் நினைவேந்தல் நாளில் பயங்கரவாத தலைவர் பிரபாகரன் ஆற்றிய நினைவேந்தல் உரை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தது. புதிய அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளுக்கு இடமளிக்காமல் கடுமையான கொள்கையை கடைபிடித்தால் தாங்கள் ஒரு தன்னாட்சியை நிறுவுவோம் என்பதே அந்த உரையின் பிரதான அம்சமாக இருந்தது. 2006ஆம் ஆண்டின் நடுப்பகுதியளவில் நாங்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு ஒரு அரசாங்கமாக அமைதி செயல்முறையை நோக்கி கொண்டு சென்றோம். எனினும் பயங்கரவாதிகள் வழக்கம் போல் அமைதி செயல்முறையை ஒரு போர்வையாக பயன்படுத்தி தங்கள் பயங்கரவாத செயல்களை தொடர்ந்தனர். அவர்கள் ராணுவ வாகனங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி ராணுவ வீரர்களை கொலை செய்தனர். எல்லை கிராமங்களை தாக்கி சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை கொலை செய்தனர். கடற்புலி படகுகள் மூலம் ராணுவ படகுகள் மீது தாக்குதல் நடத்தினர். இறுதியாக கெப்பித்திகொல்லாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் நிறைந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது குண்டு தாக்குதல் நடத்தி ஒரு பாரதூரமான குற்றத்தை செய்தனர். அந்த தாக்குதலில் அப்பாவி பச்சிளம் குழந்தைகள், பொதுமக்கள், கிராம பாதுகாப்பு படையினர் உட்பட பெருமளவானோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அன்று அவர்கள் எழுப்பிய மரண ஓலம் இன்றும் என் நினைவில் மாறாமல் உள்ளது. அதன் பின்னர் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் அன்றாட நுகர்வு மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மாவிலாறு அணைக்கட்டின் மதகுகளை பயங்கரவாதிகள் மூடியதால் மக்கள் மீண்டும் துயரங்களை சந்தித்தனர். இத்தகைய மனிதாபிமானமற்ற காரணங்களால் மக்கள் அநாகரிகமான முறையில் ஒடுக்கப்படுவதை என்னை போன்ற ஒரு ஜனாதிபதியால் பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. தாங்கும் எல்லையும் பொறுமையின் ஒரு எல்லைக்குத்தான் உள்ளது. ஸ்ரீமகாபோதி வளாகத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த அப்பாவி மனிதர்களிடம் ஆயுதங்கள் இருக்கவில்லை. அவர்கள் போர் செய்யவில்லை. அறந்தலாவையில் பிக்குகள் போர் செய்யவில்லை. ஆனால் பயங்கரவாதிகள் அவர்களை மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்தனர். இரவில் கிராமங்களுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் எல்லை கிராமங்களில் வாழ்ந்த மக்களை வெட்டி கொலை செய்தனர். துப்பாக்கி சத்தம் கேட்டால் அருகில் உள்ள முகாம்களில் இருக்கும் பாதுகாப்பு படையினர் வந்து விடுவார்கள் என்பதால் கூர்மையான வாள்கள் மற்றும் கத்திகள் போன்ற ஆயுதங்களால் அப்பாவிகள் நிராயுதபாணிகளாக இருந்தபோது வெட்டி கொல்லப்பட்டார்கள். கோனகல கிராமத்தில் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட கிராம மக்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட பெண்களும் சிறிய குழந்தைகளும் இருந்தனர். இத்தகைய சோகமான உதாரணங்களை எமது வரலாறு முழுவதும் காண முடிந்தது. அந்த காலத்தில் எல்டிடிஇ அமைப்பு தங்களது பாதுகாப்பிற்காக மனித கேடியமாக பயன்படுத்திய அப்பாவி தமிழ் பொதுமக்களுக்காக உணவுகளையும் மருந்து பொருட்களையும் அந்த பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியிருந்தது என்றார். தமிழ் மக்களுடன் நமக்கு எவ்வித பகைமையும் கிடையாது. விடுதலை புலிகளுடன் தான் நமக்கு பிரச்சினை காணப்பட்டது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முப்படையினருக்கு என்றும் உயரிய கௌரவம் அளிப்போம். அதேபோல் எக்காரணிகளுக்காகவும் முப்படையினரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் மல்வானி சொகுசு இல்லம் முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ உடையது என்று கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. இந்த விவகாரம் நீதிமன்றத்தினூடாக தீர்க்கப்பட்டு அந்த இல்லத்தை அரசுடைமையாக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் ஒரு தரப்பினர் அந்த இல்லத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என குறிப்பிட்டுக் கொண்டு அங்கு கூட ஆரம்பித்துள்ளார்கள். இவர்களின் பின்னணியில் அரசாங்கம் உள்ளது என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. மல்வானை இல்லம் ஃபசில் ராஜபக்ஷவுடையது என்றால் நான் அங்கு கட்சி காரியாலயத்தை அமைத்திருப்பேன். கடந்த காலங்களில் மீது சுமத்திய சகல குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கம் நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் எமக்கும் சுதந்திரமாக அரசியல் செய்ய முடியும். பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்தன. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த முப்படை வீரர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களின் சேவையை கௌரவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் முப்படையினருக்கு முறையான இடத்தை வழங்கியுள்ளதா என்பது சந்தேகத்திற்கிடமாகவே இருக்கின்றது. இவ்வாறாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்.